Hi, NCERT Grade 12, Chapter 4 Chemical Kinetics உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.23. The rate constant for a decomposition of hydrocarbon கொடுத்துட்டாங்க K value. So K that is equal to 2.418 into 10 to the power of minus 5 கொடுத்துட்டாங்க. And temperature T கொடுத்துட்டாங்க 546 Kelvin. And EA value கொடுத்துட்டாங்க, that is 179.9 kilojoule per mole. Right, what will be the value of pre-exponential factor A கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு என்ன தெரியும், K that is equal to A e power minus EA by RT அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த log equation மாத்திரம் நமக்கு log K that is equal to log A minus EA divided by 2.303 into RT அப்படின்னு வரும். ஸோ இதில் log A கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம A கண்டுபிடிக்கணும். இப்போ நான் டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலாலே போட்டுக்கலாம். K ஈக்குவல் டு இதில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் லாக் தான் நமக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லாக் ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேவோட வேல்யூ தெரியும். அப்போ என்ன வரும் நமக்கு, லாக் ஆஃப் 2.418 into 10 to the power of minus 15, that is equal to log A and minus EA by RT வரும் இல்லையா. ஸோ EAவோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு, 179.9 into 10 to the power of 3 ஜூலுக்கு மாற்றிக்கிறேன், டிவைடட் பை 2.303 into Rோட வேல்யூ 8.314 into Tயோட வேல்யூ 546 கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் த வேல்யூ. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ ஃபைனலாக ஏ வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், லாக் ஏ கிடைக்கும். ஃபஸ்ட்டு வில் கெட் அ லாக் ஏ வேல்யூ. ஸோ இந்த லாக் ஏ வேல்யூவை ஆன்டி லாக் எடுத்தீங்கன்னா வில் கெட் ஏ வேல்யூ. ஸோ அப்போ ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 3.9 into 10 to the power of 12 per second. ஸோ இதுதான் நமக்கு ஏ வேல்யூ. ஸோ சொன்னது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணிங்க, சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். Thank you.